ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தனுஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்க இட்லி கடை மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராஜ்கிரண் அவர்கள் சிவனேசன் இட்லி கடைன்னு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பையன் தான் தனுஷ். காலேஜ் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நான் லோக்கலில் வேலை செய்ய மாட்டேன்னு பேங்காக்ல போய் வேலை செய்கிறாரு. அவர் சொந்த ஊருக்கே வந்து இட்லி கடையை ரன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஃபைனலாக ஒரு இட்லி கடை எடுத்து நடத்துறாரா இல்லையா, அதனால என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாருன்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. படத்தில் எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் செமையாக கனெக்ட் ஆகுது. இது வரைக்கும் தனுஷ் அவர்கள் டைரக்ட் பண்ண படத்திலேயே இந்த படம் செமையா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் அவர்களோட பிஜிஎம்மும் சரி, சாங்ஸும் சரி, இந்த படத்துக்கு பெரிய பாசிட்டிவ்னே சொல்லலாம். தனுஷ் அண்ட் நித்யா மேனன் பேர் பார்க்கவே செமையா இருந்துச்சு. அருண் விஜய் அவர்களோட வில்லன் கேரக்டருமே செமையா இருந்துச்சு. சமுத்திரகன்னி, ஷாலினி பாண்டே, பார்த்திபன் சார், ராஜ்கிரண் சார் அண்ட் சத்யராஜ் சார் இவங்களுக்கு கொடுத்த ரோலை எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தாங்க. இந்த மூவி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான மூவி தான். கண்டிப்பா ஒன் டைம் ஆச்சும் தியேட்டர்ல பார்க்கலாம். கரெக்டான டைம்ல தான் பூஜா ஹாலிடேஸ்ல இந்த மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 10க்கு 8.5. ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்